ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுவனுடைய புள்ளி அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் லக்கண புள்ளி விழுந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகரும் ஜாதகம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்டி கொள்ளாமல் மௌனமாக, அதாவது பேசாத சாமியார் இவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. எதனுடைய தாற்பயத்திலையும் விருப்பம் இல்லாத அப்படியே ஒரு அழுத்தமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கேது லக்கணத்திலேயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. அந்த தன்மையெல்லாம் அந்த ஜாதகர் காணப்படுவார். ரொம்ப அமைதியாக, எதன் மீதும் விருப்பப்படாத, அதாவது சமநிலையோடு இருப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்கண புள்ளி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் விழுந்தால் அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருப்பார்கள் என்றதை அறுதிட்டு சொல்லிடலாம். அதுதான் சாரநாதத்தினுடைய அமைப்பில் இந்த ஜாதகர் காணப்படுகிறார் அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம்.